தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வினேஷ் போகத்தால் தோற்கடிக்கப்பட்ட கியூபா வீராங்கனை தங்கப் பதக்கத்துக்கான இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறார். எடையை குறைக்க தலைமுடியை வெட்டிய வினேஷ் போகத் தண்ணீர் உணவு கூட எடுத்துக் கொள்ளவில்லை என தகவல். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதி. உடல் எடையை குறைக்க தீவிரமாக பயிற்சி எடுத்த நிலையில் உடல் நலக் குறைவு. தகுதி நீக்கத்திற்கு எதிராக சர்வதேச மல்யுத்த அமைப்பிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் PT உஷா விளக்கம். வினேஷ் போகத் நலமுடன் இருப்பதாக பேட்டி. Is taking every step to ensure that the morale of the contingent remain high. We are sure all Indians will stand with Vinesh and the entire Indian contingent. The IOS போட்டிக்கு பிறகு வழக்கத்திற்கு மாறாக வினேஷ் போகத்தின் எடை அதிகரித்தது. எடையை குறைக்கும் முயற்சிகள் எதுவும் கைகொடுக்கவில்லை என தலைமை மருத்துவர் விளக்கம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதில் சதி இருப்பதாக நினைக்கிறேன் என குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் குற்றச்சாட்டு. 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததற்காக எல்லாம் தகுதி நீக்கம் செய்ய மாட்டார்கள் என தனது மல்யுத்த வீரர்கள் கூறியதாக வீடியோ வெளியீடு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் காயப்படுத்தி உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல். சாம்பியன்களின் சாம்பியன் வினேஷ் போகத் என புகழாரம். வினேஷ் போகத்திற்கு அனைத்து வகையிலும் மத்திய அரசு உதவியதாக மக்களவையில் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம். விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம். வினேஷ் போகத் மேலும் வலிமையாக மீண்டும் வருவார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினர் நீட்டா அம்பானி நம்பிக்கை. வயநாடு நிலச்சரிவு பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு மக்களவையில் ராகுல் காந்தி கோரிக்கை. இளநிலை நீட் தேர்வை தொடர்ந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெற உள்ள முதுநிலை நீட் தேர்வுக்கான வினாத்தாளும் கசிந்ததாக புகார். டெலகிராமில் பரவும் தகவலால் தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் அதிர்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். அமைதி பேரணி சென்று நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். அமெரிக்க பயணத்திற்கு முன்பாக அமைச்சர்களுடன் ஆலோசிக்கிறார் முதலமைச்சர். நாளை மறுநாள் நடைபெறவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. வரும் 16ஆம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரனை விடுவித்த உத்தரவு ரத்து. குற்றச்சாட்டு பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம். கோவிந்தா முழக்கத்துடன் பல்லாயிரம் பேர் வடம் பிடித்து இழுத்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் அஸ்வத்தாமன் கைது. கட்சியிலிருந்து நீக்கியது காங்கிரஸ்.
சென்னையில் 2 நாட்களில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 51,000க்கும் கீழே சென்றது. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்புக்கு தமிழர் காரணம் என கூறியதற்கு எதிரான வழக்கு. செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்க மத்திய அமைச்சர் ஷோபாவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அசாம், பீகார் உட்பட 9 மாநிலங்களில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை இடங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி தேர்தல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனா எந்த நாட்டில் அடைக்கலம் செல்வது என இன்னும் முடிவு செய்யவில்லை. மகன் சஜீப் வாசுத் ஜாய் தகவல். நேபாள தலைநகர் காத்மண்டு அருகே ஹெலிகாப்டர் விபத்து. நுவாகாட் என்ற இடத்தில் விழுந்து நொறுங்கியதில் 4 பேர் உயிரிழப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 வெண்கல பதக்கங்கள் வென்ற மனு பாக்கர் நாடு திரும்பினார். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இந்தியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்ற இலங்கை அணி நிதான ஆட்டம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பதக்கம் வெல்ல இருந்த வினேஷ் போகத் ஒரு சில கிராம் எடை கூடுதலாக இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடை பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் கியூபா வீராங்கனையை எதிர்கொண்ட வினேஷ் போகத் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத் வெள்ளி பதக்கத்தை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வினேஷ் போகத்தின் எடை அதிகரித்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது நேற்று இரவு சரியாக 50 கிலோ எடை இருந்த வினேஷ் போகத் இன்று காலையில் ஒரு சில கிராம் எடை கூடியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எனவே இன்று நடைபெற இருந்த மல்யுத்த இறுதிப் போட்டியில் வினேஷ் போகத் பங்கேற்க முடியாததால் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைக்கும் வாய்ப்பு பறிபோனது. இதனிடையே உடல் எடையை குறைப்பதற்காக தீவிரமாக பயிற்சி எடுத்த வினேஷ் போகத்திற்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக பாரிஸில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இறுதிப் போட்டிக்கு முன்பு 100 கிராம் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக குத்துச்சண்டை பயிற்சியாளர் லோகச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டியில் கடைசி நேரத்தில் எடை அதிகரித்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க எஸ்டர்டே எடுத்துக்கலாம், ஒன் டே பிஃபோர் எடுத்துக்கலாம், பிஃபோர் வேயிங் பிஃபோர் கூட எடுத்துக்கலாம், அந்த வெயிட் கரெக்டா இருந்திருக்கலாம். பட் அங்க போய் அவங்க அந்த வெயிட் ஷாக் போது 100 கிராம் ஏறி இருக்குன்றது எந்த அளவுக்கு சந்தேகத்துக்குரியதான் இருக்கு. பட் ஆனா ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா என்னதான் ஃபுட்டு நம்ம எடுத்தாலும் வித்தவுட் ஃபுட்டு நம்ம போகும்போது ப்ராப்பர் டயட் இருந்தாலுமே அந்த 100 கிராம்ஸ்ன்றது கொஞ்சம் ஏற்றம் இறக்குன்றது சாத்தியமான விஷயம். இதை நாங்களும் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கோம். பாக்ஸர்ஸ்லாம் லாஸ்ட் மினிட்ல கூட அந்த 100 கிராம்ஸ் குறைக்கிறதுக்காக எப்பவுமே அதை போராடிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் மினிட் வேயிங் வரைக்கும் அந்த டைமிங் நம்ம அந்த 100 கிராம்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது, நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு சர்வதேச லெவலில் அது எப்படி கவனிக்கப்படாம இருந்ததுன்றதான் இங்க ஒரு கேள்விக்குறியா எங்களுக்கே இருக்கு. இப்ப